Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த இடத்துல 11th Botany, அதாவது Pure Science Botany ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் பியூர் சயின்ஸ் சொல்லி டைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் சொல்லி டைப் பண்ணிடுங்க. ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்கு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க, இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கொடுக்கல. உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ணதுனால ஆனுவல் எக்ஸாம் இந்த மாதிரி நடக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து மாடலாக யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம வந்து குவார்ட்டர்லி ஆஃப்லிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது கூட கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா நம்ம அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே வரும். பயாலஜியாக இருந்தாலும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், பூஞ்சை வேரிகள் உருவாக உதவும் 2 பூஞ்சைகளுக்கு எடுத்துக்காட்டு. ஒற்றுமை வேற்றுமை, இலைத்தோல் தண்டு, குறு இலைத்தோல் தண்டு. சென்ட்ரோமீரின் அமைவிடத்தை பொறுத்து அதோட வகை. அதுக்கடுத்து கயாஸ்மானா என்ன, ஸ்வீட்டர் அயனினா என்ன, ஸ்க்ளீரன்கைமா ட்ரைக்கிடியேன்னு இறந்த செல்லு. பரவலோட பண்பு, பரவல்னா என்னென்னு படிச்சுங்க. ஒலி பாஸ்போரிகரணம், ரிச்மான் லாங் விளைவு, இதெல்லாமே பார்த்துருங்க. 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பசுங்கணியத்தின் பாசிகளோட பசுங்கணியத்தோட வடிவம் தனித்துவம் வாய்ந்தது. ஹைபிஸ்கஸ் ரோசஸ் சைனன்சிஸோட மலர் வாய்ப்படம். ட்ரைக்கிடின் 6 வேறுபடுது. மரத்தின் குறுக்குவெட்டு தோற்றத்தில் 60 அடர் வளையங்களும் 60 அடர்வற்ற வளையங்களும் இருந்துச்சுன்னா அதோட வயது கேட்டிருக்காங்க. சவுடு பரவல் வரையீடு. லெக் ஹீமோக்ளோபின்னா என்ன, ஒளி சுவாசத்தினால் ஏற்படும் இழப்பை ஈடுகட்ட புற்கள் தவமைப்பு. சுவாச ஈவுனா என்ன, மைட்டோகாண்ட்ரியோட படம் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கிராம் நேர் எதிர் பாக்டீரியா, தண்டோட உருமாற்றம், ரிசினஸ் கம்யூனஸ் கலைச்சொல் விவரி, யூகேரட்டிக் ப்ரோகரட்டிக் வேறுபாடு, டிஎன்ஏயோட அமைப்பு, ஒருவித்திலை இலையோட உள்ளமைப்பு, சாடேற்றம் விளக்கும் அந்த சோதனை, ஆஞ்சியோஸ்போம்களோட பூச்சி நோட்டு முறை, கிரெப்ஸ் சைக்கிள், ஆக்சினோட வாழ்வியல் விளைவு. ஸோ நமக்கு வந்து ஒரு சைக்கிள் கேட்பாங்க, ஒரு வாழ்வியல் விளைவு கேட்பாங்க, ஏதாவது ஒரு தாவரத்தோட கலைச்சொல் விளக்கம். ஸோ இந்த 3 கொஸ்டின் நமக்கு அவுட் ஆன மாதிரி தான். இந்த 5 மார்க்ஸு, இந்த சாப்டரில் வரக்கூடிய 5 மார்க்ஸு, அந்த 13, 14 வரக்கூடிய ஒரு சைக்கிளு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்திலை இருவித்திலை, இந்த 4 கொஸ்டினுமே அவுட் ஆன மாதிரி தான். இந்த 4 டாப்பிக்கு நீங்கள் நல்லா படித்தாலே போதும், நீங்கள் 20 மார்க் கன்ஃபார்மாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா. மற்ற இதுவா அதுவான்னு நம்ம டவுட்டில் இருந்தாலும் அந்தந்துலேயும் ஒரு 4 கொஸ்டின் தான் இருக்கும். சரிங்களா. அந்த சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டா போதுமானதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கிலீஷ் மீடியம். அது வந்து 1 மார்க்ஸ். 1 மார்க் மோஸ்ட்லி எப்பயுமே புக் பேக் நல்லா பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா குவாண்டோசோம், ஓவரால் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், யூஸ் ஸ்டீல், ஹெர்பேரியம்னா என்ன, லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் கொலேட்ரல் வாஸ்குலார் ஓப்பன் மண்டல், ரெஸ்பிரேட்டரி குவாஷன்ட்டு, போரஸ் உட்டு, நான் போரஸ் உட்டு, ஹைப்பந்தோடின்னு வரும். அதுக்கடுத்து கிரப் சைக்கிள், இது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா வெர்னலைசேஷனு, ஆத்தர் சைட்டேஷன், இது வந்து ஸ்பேஸ் விட்டு வரணும். அதுக்கடுத்து அகாரிகஸ் பெசிரியோ கர்ப் அண்ட் லேபிள் த பார்ட்ஸு, எர்வின் சார்காஃப் ரூலு, கயாஸ்மேட்டா, போல்ட்டிங்கு, கொரலாய் ரூடு, டைமார்பிக் குளோரோபிளாஸ்ட்டு. அது 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் அகாரிகஸ்ஸு, மெஷர் க்ரோத் ஆஃப் பிளான்ஸ் யூஸிங் ஆர்கனோமிக்ஸ்டு, கிளைட்டோரேட்டைனேஷியா பொட்டானிக்கல் டேர்ம்ஸு, ஃபென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே, அதுக்கடுத்து பிளான்ட் செல் அனிமல் செல் டிஃப்ரென்ஸு, ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனு, அதுக்கடுத்து C2 சைக்கிள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, ஹார்ட்வுட்டு, சாஃப்ட்வுட்டு, அதுக்கடுத்து ப்ரைமரி செகண்டரி ஃபங்க்ஷன் ஸ்டெம்மு, அசெண்ட் ஆஃப் சாப் யூஸிங் பால்சம் பிளான்ட். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே மாடலாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. சரிங்களா. நீங்கள் ஆஃப் இயர்லிக்கு படித்ததுமே ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸை அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.